ஓம் சாந்தி. 16/12/2025 காலை முரளி. பாப்தாதா, மதுபன். பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் படிப்பை படிக்கவும் கற்றுக் கொடுக்கவும் வேண்டும். இதில் ஆசீர்வாதத்தின் விஷயம் இல்லை. தந்தையை நினைவு செய்தால் எல்லா துன்பங்களும் தூர விலகும் என்பதை நீங்கள் எல்லோருக்கும் சொல்லுங்கள் அப்படின்றார் பாபா. பாபா கேள்வி கேட்குறாங்க, மனிதர்களுக்கு என்னென்ன கவலைகள் இருக்கின்றன? குழந்தைகள், உங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. ஏன்? மனிதர்களுக்கு இந்த நேரம் கவலையே கவலையாக இருக்கின்றது. குழந்தைக்கு வியாதி வந்தால் கவலை, குழந்தை இறந்தால் கவலை, ஒருவருக்கு குழந்தை இல்லை என்றாலும் கவலை, யாராவது தானியங்களை அதிகம் வைத்திருந்தால் போலீஸ் அல்லது வருமான வரித்துறையினர் வருவார்களோ என்ற கவலை. இது அழுக்கான உலகம், துக்கம் கொடுப்பது. குழந்தைகள், உங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. ஏனென்றால் உங்களுக்கு சத்குரு தந்தை கிடைத்திருக்கின்றார். சத்குரு சுவாமி கிடைத்திருப்பதால் கவலை எல்லாம் போய்விட்டது என்று சொல்கிறார்கள். இப்பொழுது நீங்கள் அப்படிப்பட்ட உலகத்திற்கு போகின்றீர்கள், செல்கிறீர்கள். அங்கே கவலையே இருக்காது. பாடல் அன்பு கடல் நீ. ஓம் சாந்தி. இனிமேலும் இனிய குழந்தைகள், பாடலை கேட்டீர்கள், அர்த்தத்தையும் புரிந்து கொள்கிறீர்கள். நாமும் மாஸ்டர் அன்புக்கடல் ஆக வேண்டும். ஆத்மாக்கள் எல்லோரும் சகோதரர்கள். அதனால் நான் எப்படி அன்பு கடலாக இருக்கிறேனோ அதே போல நீங்களும் மிக அன்பாக நடந்து கொள்ள வேண்டும் என்று தந்தை சகோதரர்களாகி உங்களுக்கு சொல்கின்றார். தேவரிடம் மிகுந்த அன்பு இருக்கும். அவர்களை எவ்வளவு நேசிக்கிறார்கள், அவர்களுக்கு உணவு படைக்கிறார்கள். இப்பொழுது நீங்கள் பவித்திரமாக வேண்டும். பெரிய விஷயம் ஒன்றுமில்லை. இது மிகவும் சீச்சி உலகம். ஒவ்வொரு விஷயத்திலும் கவலை இருக்கின்றது. துன்பத்திற்கு பின் துன்பம் வந்து கொண்டே இருக்கின்றது. அதனால தான் இதை துக்கதாமம்னு சொல்கிறாங்க. போலீஸ் அல்லது வருமான வரித்துறை அதிகாரிகள் வருகிறார்கள். மனிதர்களுக்கு எவ்வளவு தொல்லை கொடுக்கிறார்கள், அதை பற்றி கேட்காதீர்கள். ஒருவர் அதிக தானியங்களை வைத்திருந்தார். போலீஸ் வந்தது, முகம் வெளுத்தது. இது எப்படிப்பட்ட தாண்ட உலகம்? நரகம்தானே. சொர்க்கத்தை நினைக்கவும் செய்கிறார்கள். நரகத்திற்கு பிறகு சொர்க்கம், சொர்க்கத்திற்கு பிறகு நரகம். இந்த சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கின்றது. சொர்க்கவாசிகளாக மாற்ற இப்பொழுது தந்தை வந்திருப்பது குழந்தைகளுக்கு தெரியும். நரகவாசியிலிருந்து சொர்க்கவாசியாக மாற்றுகின்றார். அங்கே விகாரம் இருக்காது. ஏனென்றால் ராவணனே இருப்பதில்லை. அது சம்பூர்ண நிர்விகாரி சிவாலயம், இது வேசியாலயம். இப்பொழுது கொஞ்சம் பொறுங்கள். இந்த உலகத்தில் சுகம் இருக்கிறதா அல்லது துக்கம் இருக்கின்றதா என்பதை எல்லோருக்கும் தெரிந்துவிடும். சிறிய நிலநடுக்கம் போன்றவை ஏற்பட்டாலும் மனிதர்களின் நிலை என்னவாகின்றது? சத்தியுகத்தில் கொஞ்சம் கூட கவலையின் விஷயம் இருக்காது. இங்கே கவலைகள் நிறைய இருக்கின்றன. குழந்தைகளுக்கு வியாதி வந்தால் கவலை, குழந்தை இறந்தால் கவலை என கவலையோ கவலை. சத்குரு சுவாமி கிடைத்திருப்பதால் கவலையெல்லாம் போய்விட்டது என்று சொல்கிறார்கள். ஒருவர் தானே அனைவருக்கும் சுவாமியாக இருக்கின்றார். நீங்கள் சிவபாபாவின் முன்னால் அமர்ந்திருக்கின்றீர்கள். இந்த பிரம்மா ஒன்றும் குரு இல்லை. இவர் பாக்கியசாலி ரதம். தந்தை இந்த பாக்கியசாலி ரதத்தின் மூலமாக உங்களுக்கு கற்பிக்கின்றார். அவர் ஞானக்கடல். உங்களுக்கும் எல்லா ஞானமும் கிடைத்திருக்கின்றது. உங்களுக்கு தெரியாத தேவி தேவராக யாரும் இருப்பதில்லை. உண்மைக்கும் பொய்க்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். அது உலகில் யாருக்கும் தெரியாது. உண்மையான கண்டம் இருந்தது, இப்பொழுது பொய்யான கண்டமாக மாறிவிட்டது. உண்மையான கண்டத்தை யார் எப்பொழுது ஸ்தாபனை செய்தார் என்பது யாருக்கும் தெரியாது. இது அஞ்ஞான இருளின் இரவு. தந்தை வந்து வெளிச்சம் கொடுக்கின்றார். உங்கள் கதியும் வழியும் தனிப்பட்டது. அது உங்களுக்கே தெரியும் என்று பாடவும் செய்கிறார்கள். மிக உயர்ந்தவர் அந்த ஒருவர் மட்டுமே. மற்ற எல்லோருமே படைப்பு. அவர் படைப்பவர், எல்லையற்ற தந்தை. அந்த எல்லைக்குட்பட்ட தந்தை 2-4 குழந்தைகளை படைக்கின்றார். குழந்தை இல்லை என்றால் கவலை வருகின்றது. அங்கே அப்படிப்பட்ட விஷயம் இருக்காது. ஆயுஷ்மான் பவ, புத்திரவான் பவ என்ற வரம் பெற்றவர்களாக இருப்பீர்கள். நீங்கள் எந்த ஆசீர்வாதமும் கொடுப்பதில்லை. இது படிப்பு.
நீங்கள் டீச்சர் சிவபாபாவை நினைவு செய்தால் விகர்மங்கள் அழியும் என்று மட்டும் நீங்கள் சொல்கிறீர்கள். இதுவும் பாடமாக இருக்கின்றது. இதைத்தான் சகஜயோகம் அல்லது நினைவு என்று சொல்கிறார்கள். ஆத்மா அழியாதது, சரீரம் அழிவது. நானும் அழியாதவர் என்று தந்தை சொல்கின்றார். வந்து அழுக்கான எங்களை தூய்மையாக மாற்றுங்கள் என நீங்கள் என்னை அழைக்கிறீர்கள். சொல்வது ஆத்மாதானே. பதித்த ஆத்மா மகான் ஆத்மா என்று சொல்கிறார்கள். பவித்திரம் இருந்தால் சுகம் சாந்தியும் இருக்கும். இது ஹோலியஸ்ட் ஆஃப் ஹோலி சர்ச், மிக புனிதமான தேவாலயம். இங்கே விகாரிகள் வருவதற்கு அனுமதி இல்லை. இந்திர சபைக்கு ஒரு தேவதை யாரையோ மறைத்து அழைத்து சென்றது. அவருக்கு தெரிந்து விட்டதால் கல்லாக போவா என சாபம் கிடைத்தது என ஒரு கதை இருக்கிறது தானே. இங்கே சாபம் போன்ற எந்த விஷயமும் கிடையாது. இங்கே ஞான மழை பொழிகிறது. பதித்தர் யாரும் இந்த ஹோலி பேலஸுக்கு வர முடியாது. ஒரு நாள் அப்படியும் வரும். அப்பொழுது ஹாலும் பெரிதாக கட்டப்படும். இது மிக புனித மாளிகை. நீங்களும் புனிதமாகின்றீர்கள். விகாரம் இல்லாமல் உலகம் எப்படி நடக்கும் என்று மனிதர்கள் நினைக்கிறார்கள். அவரிடம் சொந்த ஞானம் இருக்கின்றது. நீங்கள் அனைத்து குணங்களும் நிறைந்தவர்கள். நாங்கள் பாவிகள் என தேவர்களுக்கு முன்பாக சொல்கிறார்கள். அதனால் சொர்க்கம் என்பது ஹோலியஸ்ட் ஆஃப் ஹோலி. அது மீண்டும் 84 பிறவிகளுக்கு பிறகு ஹோலியஸ்ட் ஆஃப் ஹோலி ஆகின்றது. அது தூய்மையான உலகம். இது அழுக்கான உலகம். குழந்தை பிறந்தால் மகிழ்ச்சியாக கொண்டாடுகிறார்கள். அதற்கு வியாதி வந்தால் முகம் வெளுத்து விடுகிறது. இறந்து விட்டால் பைத்தியம் பிடிக்கின்றது. இப்படியும் சிலர் ஆகிறார்கள். அப்படிப்பட்டவர்களையும் அழைத்து வருகிறார்கள். பாபா, இவரது குழந்தை இறந்ததால் புத்தி பேதலித்து விட்டது என்று சொல்கிறார்கள். இது துக்கமான உலகம். இப்பொழுது தந்தை சுகமான உலகத்திற்கு அழைத்து செல்கின்றார். அதனால் ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். குணமும் மிக நன்றாக இருக்க வேண்டும். யார் செய்கின்றாரோ அவர் அடைவார். தெய்வீக நடத்தையும் வேண்டும். பள்ளிக்கூட பதிவேட்டில் நடத்தையை பற்றியும் எழுதுகிறார்கள். சிலர் வெளியில் அலைந்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் பெற்றோருக்கு அதிக தொல்லை கொடுக்கின்றார்கள். இப்பொழுது தந்தை சாந்திதாமத்திற்கும் சுகதாமத்திற்கும் அழைத்து செல்கின்றார். இதைத்தான் டவர் ஆஃப் சைலன்ஸ், அதாவது அமைதியின் உச்சி என்று சொல்லப்படுகின்றது. எங்கே ஆத்மாக்கள் இருக்குமோ அது டவர் ஆஃப் சைலன்ஸ். சூட்சுமவதனம் மூவி. அதில் நீங்கள் காட்சி மட்டும் பார்க்கின்றீர்கள், மற்றபடி அதில் எதுவும் இல்லை. இந்த காட்சியும் குழந்தைகளுக்கு கிடைத்தது. சத்தியுகத்தில் முதுமை ஏற்படும் பொழுது சந்தோஷமாக உடலை விடுவார்கள். இது 84வது பிறவியின் பழைய தோல். நீங்கள் தூய்மையாக இருந்தீர்கள், இப்பொழுது அழுக்காகி விட்டீர்கள் என்று தந்தை சொல்கின்றார். உங்களை தூய்மையாக்க இப்பொழுது தந்தை வந்திருக்கின்றார். நீங்கள் என்னை அழைத்தீர்கள் தானே அப்படின்னு பாபா கேட்கிறார். ஜீவாத்மாவே அழுக்காகி இருக்கின்றது, பிறகு அதுவே தூய்மையாகும். நீங்கள் இந்த தேவி தேவர் குலத்தில் இருந்தீர்கள் தானே, இப்பொழுது அசுர குலத்தில் இருக்கிறீர்கள். அசுர வம்சத்திற்கும் ஈஸ்வரிய வம்சத்திற்கும், அதாவது தேவ வம்சத்திற்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கின்றது. இது உங்கள் பிராமண குலம் வம்சம் என டைனாஸ்டிக்கு சொல்லப்படுகின்றது. அங்கே ராஜ்யம் நடக்கும், இங்கே ராஜ்யம் இல்லை. கீதையில் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் ராஜ்யம் இருந்தது என எழுதி வைத்திருக்கிறார்கள். ஆனால் அப்படி இல்லை. நீங்கள் ஆன்மீக குழந்தைகள், இனிய குழந்தைகளே, மிக மிக இனியவராகுங்கள், அன்பு கடலாகுங்கள் என்று தந்தை சொல்கின்றார். தேக அபிமானத்தின் காரணத்தாலேயே நீங்கள் அன்பு கடல் ஆவதில்லை. அதனால் அதிக தண்டனை பெற நேரிடும். தண்டனைக்கு பிறகு ரொட்டி துண்டு கிடைக்கும். சொர்க்கத்திற்கு போவீர்கள், ஆனால் அதிக அடி வாங்குவீர்கள். தண்டனை எப்படி கிடைக்கும் என்பதையும் குழந்தைகள் காட்சியில் பார்த்தீர்கள். மிக அன்பாக நடந்து கொள்ளுங்கள் என்று தந்தை சொல்கின்றார். இல்லை என்றால் கோபத்தின் அம்சம் வரும். தந்தை கிடைத்திருக்கின்றார். அவர் நம்மை நரகத்திலிருந்து விடுவித்து சொர்க்கத்திற்கு அழைத்து செல்கின்றார். அதற்கு நன்றி சொல்லுங்கள். தண்டனை பெறுவது மிக மோசமானது. சத்தியுகத்தில் அன்பான ராஜதானி இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். அன்பை தவிர வேறு எதுவும் இல்லை. இங்கே சின்ன விஷயத்திற்கே முகம் மாறுகின்றது. நான் பதித்த உலகத்தில் வந்திருக்கின்றேன், பதித்த உலகத்திற்கு வரவே எனக்கு அழைப்பு கொடுக்கின்றீர்கள் என்று தந்தை சொல்கின்றார்.
தந்தை அமிர்தத்தை குடிப்பதற்கு அனைவருக்கும் அழைப்பு கொடுக்கின்றார். விஷம் மற்றும் அமிர்தம் என ஒரு புத்தகம் வந்திருக்கின்றது. புத்தகத்தை எழுதியவருக்கு பரிசு கிடைத்தது. அவர் பெயர் பெற்றவர். என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். உங்களுக்கு ஞான அமிர்தத்தை கொடுக்கின்றேன், நீங்கள் விஷத்தை ஏன் சாப்பிடுகிறீர்கள் என்று தந்தை கேட்கின்றார். ராக்கி கட்டுவதும் இந்த நேர நினைவு சின்னம். தூய்மையாவேன உறுதிமொழி கொடுக்க வேண்டும் என்று தந்தை அனைவருக்கும் சொல்கின்றார். இது கடைசி பிறவி. பவித்திரமானால், யோகத்தில் இருந்தால் பாவங்கள் அழியும். நான் நினைவில் இருக்கிறேனா அல்லது இல்லையா என தன் உள்ளத்தை கேட்க வேண்டும். குழந்தைகளை நினைவு செய்து மகிழ்ச்சி அடைகிறார்கள் தானே? மனைவி கணவனை நினைவு செய்து மகிழ்ச்சி அடைகிறார் தானே? இவர் யார்? நிராகாரர் என்பது பகவான் வாக்கு. நான் இவரது 84 பிறவிக்கு பின் மீண்டும் சொர்க்கத்தின் எஜமானராக மாற்றுகின்றேன். இப்பொழுது மரம் சிறியதாக இருக்கின்றது. மாயாவின் புயல் அதிகம் வீசுகின்றது. இவையெல்லாம் மிக மறைமுக விஷயங்கள். குழந்தைகளே, நினைவு யாத்திரையில் இருங்கள், மேலும் பவித்திரமாக இருங்கள் என்று தந்தை சொல்கின்றார். இங்கேயே முழு ராஜ்யம் ஸ்தாபனையாக வேண்டும். கீதையில் சண்டையை காட்டிவிட்டார்கள். பாண்டவர்கள் மலையில் உருகி இருந்தனர். அவ்வளவுதான், முடிவு எதுவும் இல்லை. இப்பொழுது குழந்தைகள், உங்களுக்கு உலகின் முதல் இடை கடை பற்றிய ஞானம் இருக்கு. தந்தை ஞானக்கடல். அவர் சுப்ரீம் சோல். ஆத்மாவின் உருவம் என்ன என்பதும் யாருக்கும் தெரியாது. உங்கள் புத்தியில் அந்த ஞான பாயிண்ட் இருக்கு. உங்களிலும் சரியானபடி சிலர் புரிந்து கொள்வதில்லை. பிறகு புள்ளியை எப்படி நினைவு செய்வது என்று கேட்கிறார்கள். எதையும் புரிந்து கொள்வதில்லை. எனினும் கொஞ்சம் கேட்டாலும் ஞானம் அழியாது என்று தந்தை சொல்கின்றார். ஞானத்திற்கு வந்த பிறகு விட்டு போகிறார்கள். எனினும் கொஞ்சம் கேட்டாலும் சொர்க்கத்திற்கு நிச்சயம் வருவார்கள். யார் அதிகம் கேட்பார்களோ, தாரணை செய்வார்களோ அவர்கள் ராஜ்யத்திற்கு வருவார்கள். கொஞ்சமாக கேட்பவர்கள் பிரஜையாவார்கள். ராஜதானியில் ராஜா ராணி போன்ற எல்லோரும் இருப்பார்கள். அங்கே மந்திரி இருப்பதில்லை. இங்கே விகார ராஜாக்களுக்கு மந்திரி வைக்க வேண்டியுள்ளது. தந்தை உங்கள் புத்தியை மிகவும் விசாலமாக்குகின்றார். அங்கே மந்திரிக்கு அவசியமே இருக்காது. அங்கே சிங்கமும் ஆடும் ஒன்றாக தண்ணீர் கொடுக்கும். அதனால் நீங்கள் உப்பு தண்ணீர் ஆகாதீர்கள், பால் பாயசம் ஆக வேண்டும் என்பதை தந்தை புரிய வைக்கின்றார். பால், வெல்லம் இரண்டும் நல்ல பொருட்கள். முரண்பாடு எதுவும் கொள்ளாதீர்கள். இங்கே மனிதர்கள் எவ்வளவு அடிதடி செய்கிறார்கள். இது கொடிய நரகம். நரகத்தில் தத்தளித்து கொண்டு இருக்கின்றார்கள். தந்தை வந்து காப்பாற்றுகின்றார். காப்பாற்றும் பொழுது சிக்கிக்கொள்கிறார்கள். பிறரை காப்பாற்றப் போகும் ஒருவர் தானே சென்று விடுகின்றார். ஆரம்பத்தில் பலரை மாய வடிவம் முதலை பிடித்து கொண்டது. ஒரேடியாக முழுவதும் விழுங்கியது. அடையாளமே இல்லை. சிலரிடம் அடையாளம் இருக்கிறது. அவர்கள் திரும்பி வருகிறார்கள். ஒருவர் முற்றிலும் அழிந்து விடுகின்றார். இங்கே நடைமுறையில் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கின்றது. நீங்கள் வரலாறை கேட்டால் ஆச்சரியப்படுவீர்கள் அப்படின்றார் பாப்பா. நீ அன்பு காட்டினாலும் வெறுத்தாலும் நான் உனது வாசலை தாண்டி வெளியே போக மாட்டேன் என பாடல் இருக்கின்றது. தந்தையோ அப்படிப்பட்ட வார்த்தைகளை ஒரு பொழுதும் வாயாலும் சொல்வதில்லை. எவ்வளவு அன்பாக பாபா நமக்கு கற்பிக்கிறார். குறிக்கோள் முன்னால் இருக்கின்றது. மிக உயர்ந்த தந்தை இப்படி விஷ்ணு போல மாத்துறாரு. அதே விஷ்ணு பிறகு பிரம்மா ஆகிறாரு. நொடியில ஜீவன் முக்தி கிடைத்தது. பிறகு 84 பிறவி எடுத்து இப்படியானார். நீங்களும் அப்படியே. உங்கள் போட்டோவையும் எடுத்து வைத்திருந்தார். நீங்கள் பிரம்மாவின் குழந்தைகள், பிராமணர்கள். இப்பொழுது உங்களுக்கு கிரீடம் இல்லை. எதிர்காலத்தில் கிடைக்க வேண்டும். அதனால் உங்கள் அந்த போட்டோவும் வைக்கப்பட்டிருக்கின்றது. தந்தை வந்து குழந்தைகளை இரட்டை கிரீடதாரிகளாக மாற்றுகின்றார். உண்மையில் முதலில் நம்மிடம் 5 விகாரங்கள் இருந்தன என்பதை நீங்கள் உணர்கிறீர்கள். முதலில் நீங்களே பக்தரானீர்கள். இப்பொழுது தந்தை எவ்வளவு உயர வைக்கின்றார். முற்றிலும் அழுக்கிலிருந்து தூய்மையாக்குகின்றார். தந்தை எதையும் பெறுவதில்லை. சிவபாபா எதை பெறுவார்? நீங்கள் சிவபாபாவின் உடையில் போடுகிறார்கள். நான் ட்ரஸ்டி. கொடுக்கல் வாங்கல் எல்லா கணக்கும் சிவபாபாவோடு இருக்கின்றது. நான் படிக்கின்றேன், கற்பிக்கின்றேன். யார் தனது எல்லாவற்றையும் கொடுத்தாரோ அவர் பிறகு எதை பெறுவார்? எந்த பொருள் மீதும் பற்று இருப்பதில்லை. இன்னார் சொர்க்கம் சென்றார் என்று பாடுகிறார்கள். பிறகு அவருக்கு நரகத்தின் உணவு பானங்களை ஏன் கொடுக்கிறார்கள்னு கேட்கிறார் பாப்பா. அது அஞ்ஞானம் இல்லையா?
நரகத்தில் இருந்ததால் நரகத்தில் தானே அடுத்த பிறவியும் இருக்கும். இப்பொழுது நீங்கள் அமரலோகத்திற்கு போகின்றீர்கள். இது குட்டிக்கரணம். பிராமணர்கள் நீங்கள் குடுமி, பிறகு தேவர், சத்திரியர் ஆவீர்கள். அதனால் மிக இனிமையவராக மாறுங்கள் என்று தந்தை சொல்கின்றார். இருந்தும் மாறவில்லை என்றால் அவரது தலையெழுத்து என்று சொல்வார்கள். தனக்கே நஷ்டத்தை ஏற்படுத்துவார். திருந்தவே இல்லை என்றால் ஈசனின் அறிவுரையும் என்ன செய்யும் கேட்கிறார் பாப்பா. நான் ஆத்மாக்களோடு பேசுகின்றேன் என்று தந்தை சொல்கின்றார். அழியாத ஆத்மாக்களுக்கு அழியாத பரமாத்மா தந்தை ஞானத்தை கொடுக்கின்றார். ஆத்மா காதுகள் மூலமாக கேட்கின்றது. எல்லையற்ற தந்தை இந்த ஞானத்தை சொல்கின்றார். உங்களை மனிதனிலிருந்து தேவராக மாற்றுகின்றார். வழிகாட்டும் சுப்ரீம் கைடு உட்கார்ந்திருக்கின்றார். பவித்திரமாகுங்கள், என்னை நினைவு செய்யுங்கள், அப்பொழுது உங்கள் பாவங்கள் அழியும் என்று ஸ்ரீமத் சொல்கின்றது. நீங்களே சதோப்பிரதானமாக இருந்தீர்கள். நீங்களே 84 பிறவிகளையும் அடித்தீர்கள். நீ சதோப்பிரதானத்திலிருந்து தமோப்பிரதானமாக மாறினாய். இப்பொழுது மீண்டும் என்னை நினைவு செய் என்று தந்தை இவருக்கே, அதாவது பிரம்மபாபாவுக்கும் புரிய வைக்கிறாரு. இது யோக அக்னி என்று சொல்லப்படுகின்றது. இந்த ஞானமும் இப்பொழுது உங்களிடம் இருக்கின்றது. சத்தியுகத்தில் என்னை யாரும் நினைவு செய்வதில்லை. என்னை நினைவு செய்தால் உங்கள் பாவங்கள் அழியும். வேறு வழியே இல்லை என இந்த நேரமே நான் சொல்கின்றேன். இது பள்ளிக்கூடம், இது விஸ்வவித்யாலயம், உலக பல்கலைக்கழகம் என்று சொல்கிறார்கள். படைப்பவர் மற்றும் படைப்பின் முதல் இடை கடைசியின் ஞானம் வேறு யாருக்கும் தெரியாது. இந்த லட்சுமி நாராயணமும் இந்த ஞானம் இல்லை என்று சிவபாபா சொல்கின்றார். அது பலன். பாபா தரணிக்கான முக்கிய சாரம் சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு பாயிண்ட், அன்பான ராஜ்யத்திற்கு போக வேண்டும். அதனால் உங்களுக்குள் பால் பாயசமாக இருக்க வேண்டும். ஒரு பொழுதும் உப்பு தண்ணீராகி ஒருவர் பிறரோடு முன்பு முரண்படக்கூடாது. உங்களை நீங்களே தெரித்து கொள்ள வேண்டும். 2வது பாயிண்ட்டு, தேக அபிமானத்தை விடுத்து மாஸ்டர் அன்பு கடலாக வேண்டும். தனது நடத்தையை தெய்வீகமாக மாற்ற வேண்டும். மிக மிக இனிமையானவராக நடந்து கொள்ள வேண்டும். வரதானம் கொடுக்குறாரு. மனதின் சுதந்திரத்தால் அனைத்து ஆத்மாக்களுக்கும் சாந்தியின் தானம் கொடுக்கும் மனதால் மகாதானி ஆகுக. பந்தனத்தில் இருக்கும் பெண்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிறார்கள். எனினும் மனதால் சுதந்திரமாக இருந்தால் தனது உணர்வின் மூலம், சுத்த எண்ணங்களின் மூலம் உலகத்தின் வாயுமண்டலத்தை மாற்றும் சேவை செய்ய முடியும். இந்த காலத்தில் மனதின் அமைதி அவசியமாக இருக்கின்றது. அதனால் மனதால் சுதந்திர ஆத்மா சாந்தியின் வைப்ரேஷனை பரப்ப முடியும். சாந்தி கடல் தந்தையின் நினைவில் இருந்தால் சாந்தியின் கிரணங்கள் தானே பரவும். இப்படி சாந்தியின் தானம் கொடுப்பவரே மனதால் மகாதானி அப்படின்றார் பாபா. ஸ்லோகன் சொல்கிறாரு, அப்படி முயற்சி செய்யுங்கள், அதை பார்த்து மற்ற ஆத்மாக்கள் பின்பற்ற வேண்டும் அப்படின்றார் பாபா. நம்ம அந்த மாதிரி முயற்சி செய்யணும். நம்மளை பார்த்தோன்னே மற்றவங்களுக்கு இன்ஸ்பயர் ஆகி அவங்களும் நம்மளை ஃபாலோ பண்ணணும். நம்ம முயற்சி செய்யணும் அப்படின்றார் பாப்பா. நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நன்றி பாபா.